அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் என்ன காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இந்த இடத்திலையும் சில பிள்ளைகள் திருமணத்துக்காக, பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு, வீடு கட்டுற காரியத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு, இன்னும் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்கு பணத்துக்காக, பிள்ளைகளுடைய வேலைக்காக, ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 16வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை மைக்கில் வாசிக்க கேட்போம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 16வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் உனக்கு செய்வார். மைக்கில் வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தரை, உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம், நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நான் வேண்டிக் கொண்ட காரியத்தில் நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே சொல்லுங்க. இயேசுவே, நான் வேண்டிக் கொண்ட காரியத்தில் நீர் ஒரு அற்புதம் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். வியாதிக்காக நீங்க வேண்டிக் கொண்டிருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய காரியமாய் நீங்க வேண்டிக் கொண்டிருக்கலாம், ஏதோ உங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்க வேண்டிக் கொண்டிருக்கலாம். என்ன காரியத்திற்கு நீங்க வேண்டுதல் செய்தாலும் அந்த காரியத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 பேரை நான் உன் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி, இவர்கள் 3 பேரும் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்ட காரியத்தில் இயேசு ஒரு பெரிய அற்புதம் செய்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். முதலாவதாக சாலமோன் என்கிற ஒரு ராஜா, இஸ்ரவேல் நாட்டை தாவீதுக்கு பிறகு ஆட்சி செய்த இந்த சாலமோனை குறித்து 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இப்ப சாலமோன் என்கிற ராஜா அவனே சொல்லுகிறான், இந்த ஜனங்களை விசாரிக்க அந்த ஜனங்களுக்கு எனக்கு அந்த அளவுக்கு அறிவோ ஞானமோ இல்லை என்று அவன் அந்த ஆண்டவரிடத்தில் வந்து அவன் சொல்லுவதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, ஒரு பணிவோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரே உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்கும் வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். என்னுடைய தகப்பனாரை இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாய் நீர் ஆசீர்வதித்தீர். ஆனால் தாவீது அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தார். அதே இடத்துல என்னை இன்றைக்கு நீர் ஆசீர்வதித்து அந்த இடத்திலே வைத்திருக்கிறீர். ஆனால் நான் ஒரு அறியாத ஒரு சிறு பிள்ளையை போல இருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லுகிறான். 8வது வசனத்தை வாசித்தால், கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். திரளான ஜனங்களுக்கு மத்தியில் உமது அடியேன் நான் இருக்கிறேன் என்று 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். இவ்வளவு தேசத்து ஜனங்களை ஆண்டவரே நியாயம் விசாரிக்க,
அந்த மக்களுக்கு நன்மை செய்ய, அந்த மக்களுக்கு உதவி செய்ய, நன்மை தீமை என்னதென்று வரையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தாரும். நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டுமானால் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஞானம் வேண்டும். ஒரு ஆட்சி செய்ய வேண்டுமானால் ஒரு ஞானம் வேண்டும். தாம் கொண்டு வருகிற சட்டம் அது ஜனங்களுக்கு நன்மையாய் போய் சேருமா என்று அறிந்து கொள்ள ஒரு ஞானம் வேண்டும் என்று, அதனால தான் இந்த சாலமோன் ராஜா ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறான், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பது என்பது இந்த மக்களுக்கு நன்மை தீமைக்கு அது எது நல்லது எது கெட்டது என்று என்கிற ஒரு அறிவு உண்டாகும்படி எனக்கு ஒரு ஞானத்தை தாரும் என்று இவன் ஜெபம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஞானத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் இந்த சாலமோன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. இவன் ஆண்டவரிடத்தில் போய் கேட்ட காரியம் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்ததாயிருந்தது. நிறைய பேர் ஜெபிக்கிற ஜெபம் நல்லதுதான். ஆனா ஆண்டவருக்கு இந்த ஜெபம் பிரியமாயிருக்குமா, ஆண்டவருக்கு இது பிரியமாயிருக்குமா என்று நாம் ஒரு நிமிஷம் சிந்தித்து நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம சிந்தித்து ஜெபிக்க வேண்டும். சிந்தித்து தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் சிந்தித்து தான் இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சிந்தித்து ஜெபிக்க வேண்டும். சில பேர் ஜெபிக்கிற ஜெபம், அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தா 3 பேருக்குமே நியாயமாய் சொத்துல பங்கு உண்டு. ஆனா ஒருவர் தனிப்பட்ட விதத்துல போய் இருந்து கொண்டு, ஆண்டவரே, அவங்களுக்கு அந்த சொத்து பயிரக்கூடாது, எனக்கு மட்டும்தான் அந்த சொத்து வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. அந்த ஜெபம் ஒருபோதும் கேட்கப்பட மாட்டாது. ஒருவேளை இவங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய சொத்தாக இருந்தால் அது கேட்கலாம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். எவ்வளவோ எனக்கு தெரிந்த பிள்ளைகள், இவங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய சொத்து, ஆனால் இதை அபகரிக்கும்படி இனி ஒருவர் கள்ள பிரமாணங்களை செய்து அவர் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து இவங்களுக்கு எதிராக செயல்படுவார். அப்ப நியாயமாய் வர வேண்டிய தேவ பிள்ளைகளுக்கு இந்த சொத்து வர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் போய் நாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த இடத்திலே ஆண்டவர் கிரியை செய்வார். அந்த நீதி அரசரிடத்திலே ஆண்டவர் கிரியை செய்வார். அவரிடத்தில் ஆண்டவர் பேசுவார். இவருக்கு நியாயமாய் வர வேண்டிய சொத்தை அவர் நடுநிலையாய் நின்று கட்டாயமாய் இவருக்கு வாங்கி கொடுப்பார். அப்படி சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. அப்ப நாம் ஜெபிக்கிற ஜெபம் உகந்த விண்ணப்பமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது, 11வது வசனம் 11, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேட்டி கொண்டபடியினால், கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பத்தை இவன் கேட்டபடியினால், இவன் ஆண்டவரே சொல்லுகிறார், நீ உனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கவில்லை, உனக்கு நீடித்த நாட்கள் வேண்டும் என்று கேட்கவில்லை, சத்துருக்களை அவனுடைய பிராணனை கேட்கவில்லை, அவன் சாக வேண்டும் என்று நீ கேட்கவில்லை. நீ இந்த காரியத்தில் கேட்டு நியாயமாய் என்னிடத்தில் வந்து ஜெபம் பண்ணினபடியினால். 12வது வசனம், உன் வார்த்தைகளின்படி செய்தேன்.
உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் இனி இருப்பதும் இல்லை. அப்ப சாலமோன், பைபிளிலே ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். சாலமோன் ஒரு ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, இதற்கு முன்பும் இதை போல ஒரு ஞானவான் இந்த உலகத்தில் இருந்தது இல்லை, இனி இந்த உலகத்தில் அப்படி ஒரு ஞானவான் இருக்க போறதும் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் உங்க ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஞானம் ரொம்ப தேவை. படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப ஞானம் தேவை. ஊழியம் செய்கிற எங்களுக்கு நல்ல ஞானம் தேவை. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட பகுதியிலே போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம். அந்த பகுதியிலே அந்த மக்களிடத்தில் ஞானமாய் பேச ஞானம் தேவை. நம்ம பிரசங்கம் பண்ணுகிறோம், ஜனங்களுக்கு மத்தியில ஞானமாய் பேச ஞானம் தேவை. அல்லேலூயா. ஞானமாய் பேச வேண்டும், ஞானமாய் பேச. இன்னைக்கு ஒரு திருச்சபைக்கு நான் போயிருந்த போது, அந்த திருச்சபையில அந்த திருச்சபையினுடைய அந்த ஒரு டீக்கனார் அந்த டீக்கனார் கூட்டம் முடிஞ்சு அருமையா என்னிடத்துல வந்து, பிரதர், என்ன அழகா நீங்க பிரசங்கம் பண்ணி இப்படி அழகா நீங்க அந்த மக்களுக்கு தெளிவான வார்த்தைகளை பிரசங்கம் பண்றீங்க. ஆனா எங்க பாஸ்டர் ஏதாவது ஒரு பிரசங்கம் பண்ணனா யாரையாவது கரெக்டா குத்தி பேசி விடுவார் அப்படின்னு அவர் சொல்றாரு. சர்ச்சுக்கு வர்றதுக்கே விருப்பம் இல்லை பிரதர், சபைக்கு வர்றதுக்கே விருப்பம் இல்லை. இந்த வாரத்தில் எதையாவது ஒன்று நாங்கள் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிருக்கலாமே, இதை நாம் பண்ணி இருக்கலாமே, இந்த காரியம் பண்ணியிருந்தா சபை வளருமே, இந்த ஊழியத்தை நிறைவேற்றி இருந்தா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு, இதை போய் அவரிடத்தில் நம்ம சொன்னா அதை அவர் அக்செப்ட் பண்றதே கிடையாது, அதை ஏற்றுக்கொள்றதே கிடையாது. அப்ப அந்த மாதிரி அதை உடனே பிரசங்கத்தில் குத்தி பேசுகிறார் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்ப ஜனங்களிடத்துல பிரசங்கம் பண்ண ஞானம் தேவை. அல்லேலூயா. ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள். அப்ப ஒரு கணவனிடத்துல மனைவி எப்படி பேச வேண்டும், ஞானம் தேவை. ஒரு கணவன் மனைவியினிடத்துல எப்படி பேச வேண்டும், ஒரு ஞானம் தேவை. பிள்ளைகள், ஒரு ஞானம் தேவை. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் தேவை. ஒரு ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகள் ரொம்ப ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு உகந்த ஜெபம், கர்த்தருக்கு பிரியமான ஜெபம், அவர் விரும்புகிற ஜெபம், அதை கேட்டபடியினால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கேட்டு அவனை ஆசீர்வதித்தார். படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் ஞானத்துக்காக கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த ஞானத்தை தாரும், இந்த படிப்பில் எனக்கு ஞானத்தை தாரும், இந்த படிப்புக்கு எனக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவரிடத்தில் கேட்க 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 ஆண்டவர் ஞானத்தை தருவார். ஞானத்தை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஞானம். இப்ப சாலமோனுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக யாபேஸ் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதின்படி கர்த்தர் அவனுக்கு அருள் செய்தார். இப்போ இந்த யாபேஸ் என்கிற இந்த சின்ன தம்பி, அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், தம்பி யாபேஸ். ரெண்டு பிள்ளைகள். இந்த யாபேஸ் அந்த நல்ல நாளுக்கு பிறக்காம
ஏதோ ஒரு கெட்ட நாள் என்று அந்த தாய் இவனை தவறாக பிரிந்து நினைத்து, ஐயோ, அந்த தாய் சொல்லுகிறாள் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். இவனை துக்கத்தோடு பெற்று, ஐயோ இந்த நாளில் இவன் பிறந்துட்டானே, இந்த கெட்ட நாளில் பிறந்துட்டானே, இந்த துக்க நாளில் பிறந்துட்டானே, இந்த நாளில் பிறந்துட்டானேன்னு இவனுக்கு மேல ஒரே வருத்தம். இந்த தாய்க்கு ஒரு வருத்தம், இந்த நாளில் இவன் பிறந்ததை விட பிறக்காம இருந்திருக்கலாமே, அப்படி ஒரு பெரிய வேதனை. இந்த தாய்க்கு ஒரு வேதனை. இந்த யாபேசு வளர்ந்து இவனுக்கு ஒரு 13 வயதுக்கு மேல அவனுக்கு ஞானம் வந்த பிறகு இவன் ஆண்டவரை முழுமையாய் சார்ந்து வாழ ஆரம்பித்து விட்டான். இப்ப இவனுக்கு ஞானம் வந்த பிறகு இயேசுவோடு கூட வாழ ஆரம்பித்து விட்டான் யாபேஸ். இனி இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுவை தவிர அந்த உலகத்தில் எதுவும் இல்லை. இன்னும் இயேசுவோடு இவன் வாழ ஆரம்பித்து விட்டான். தாய் ஒரு பக்கம் தினமும், யாபேஸ் நீ துக்க நாளுக்கு பிறந்தது நிமித்தம் என் வீட்டிலே தரித்திரம், என் வீட்டிலே வேதனை, என் வீட்டிலே துக்கம், என் வீட்டிலே கஷ்டம். இன்னைக்கு உலக மனிதர்கள் சொல்லுவதை போலத்தான் அன்றைக்கு அந்த தாய் இந்த மகனை பார்த்து சொல்லி இருக்க முடியும். ஆனால் குறிப்பிட்ட நாளிலே யாபேஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இப்ப ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறான். இஸ்ரவேலின் ஆண்டவரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், இயேசுவே என்னை ஆசீர்வதியும். இந்த வசனத்தை நீங்க குறிச்சு வச்சு இத வச்சு கரெக்டா ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கையில இயேசு நன்மை செய்வார். யாபேஸ் ஜெபம் பண்ணுகிறான், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, நான் இப்ப சின்ன இடத்துல இருக்கிற ஆண்டவரே, சின்ன பதவியில இருக்கிற ஆண்டவரே, சின்ன வேலையில இருக்கிற ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கும். நான் ஒரு சின்ன குட்டி வீட்டில் இருக்கிற ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் நிலம்தான் இருக்கிறது ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கும். நான் ஒரு சின்ன படிப்பு தான் படித்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு காரியம் எல்லாம் சின்னதா இருக்கிறது, என் எல்லைகளை பெரிதாக்கும், என் எல்லைகளை பெரிதாக்கும். அப்படிதான் யாபேசு ஜெபம் பண்ணுகிறான். இந்த தாய் இவனை துக்கத்தோடு, அவன் பிறந்த நாள், அந்த நாள்ல அவங்களுக்கு சின்ன காரியம், அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே சின்னது. இப்ப பாருங்க, என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, இயேசுவின் கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். தீங்கோ தீமைகளோ என்னை ஒன்னும் துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும். ஏதோ ஒரு தீங்கு உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம். கடன் என்கிற பிரச்சனை, அந்த தீங்கு உங்களை துக்கப்படுத்தலாம். இனி அடுத்தது அந்த லோன் கட்டுறது எப்படி, கொடுக்க வேண்டியவர்களுக்கு பணத்தை எப்படி திருப்பி தருவது, அந்த தீங்கு உங்களை துக்கப்படுத்தலாம். ஒரு வேலை இழந்தது நிமித்தம் அந்த தீங்கு உங்களை துக்கப்படுத்தலாம். ஏதோ ஒரு துக்கம் உங்களை, அந்த ஏதோ ஒரு தீங்கு உங்களை துக்கப்படுத்தலாம். இந்த யாபேஸ் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான், இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும். அல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். இப்ப வசனம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருள் செய்தார். வேண்டிக் கொண்ட காரியத்தில் தேவன் அற்புதம் செய்தார். வேண்டிக் கொண்ட காரியத்தில் இயேசு அற்புதம் செய்தார். இப்ப 9வது வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கலும் பெரியவனாயிருந்தான். அவனுடைய தாய் சொன்னார்கள், நீ பிறந்த நாள் சரியில்லை, நீ பிறந்த நேரம் சரியில்லை, நீ பிறந்த நாள் நிமித்தம், பிறந்த நேரத்து நிமித்தம் வீட்டிலே அவ்வளவு கஷ்டம், வறுமை, துக்கம், வேதனை, சாபம். வேதம் சொல்லுகிறது,
யாபேஸ் ஜெபம் பண்ணின அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு சகோதரனை பார்க்கலும் இவன் கனம் பெற்றவனாயிருந்தான். அவனுடைய சொந்த சகோதரனை பார்க்கலும் இவன் கனம் பெற்றவனாயிருந்தான். ஒருவேளை இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை குற்றப்படுத்தலாம், உங்களை காயப்படுத்தலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களையும் ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களையும் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். யாபேசனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய சகோதரனை பார்க்கலும் ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த மீடியா மூலமாய் கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். யாபேசனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய எல்கைகளை விரிவுபடுத்தி ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். யாபேசனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யாபேசனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. மூன்றாவதாக ஒரு குஷ்டரோகி ஒருவன், மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவன் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். ஒரு பார்வை இழந்த ஒரு குருடன் வந்து ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசம். 2 கண்களும் பார்வை இல்லை, உலகத்தை பார்க்க முடியாது, வசனத்தை வாசிக்க முடியாது, ஆனாலும் அவன் மேல் விசுவாசம் இருந்தது. ஆண்டவரிடத்தில் இருந்த ஆண்டவரே, அவனுடைய ஆண்டவருக்கு மேல வைத்த அன்பை பாருங்க. முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும், உங்களால முடியும் ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன் அப்பொழுது நான் இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு வருகிறேன், ஏன் எனக்கு இந்த அற்புதம் நடக்கவில்லை? ஏன் அற்புதம் நடக்கவில்லை? இது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உரிய காரியம். அது ஏதோ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரிய விஷயம்தான். சில பேருக்கு ஆண்டவர் உடனே அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வதில்லை. சில பேருக்கு உடனடியாக ஆண்டவர் செய்கிறார். சில பேருக்கு சில வாரங்கள் கடந்து ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். சில பேருக்கு சில மாதங்கள் கடந்து ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவரோகி ஆண்டவரிடத்துல வந்து, உம்மால முடியும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். உங்க ஜெபம் அப்படியா இருக்கட்டும். ஆண்டவரே, உம்மால முடியும், உம்மால முடியும் ஆண்டவரே, உம்மால தான் முடியும் ஆண்டவரே. இந்த கேன்சர் வியாதியை குணமாக்க உம்மால தான் முடியும் ஆண்டவரே. இந்த குருட்டு பார்வை அடைய உம்மால தான் முடியும் ஆண்டவரே. இந்த முடக்கு வாதம் உம்மால தான் முடியும் ஆண்டவரே. இந்த ஸ்ட்ரோக் வியாதி உம்மால தான் முடியும் ஆண்டவரே. இந்த பிரச்சனை உம்மால தான் முடியும் ஆண்டவரே. ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபம் பண்ணுகிறான். 41வது வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்றார். அவன் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு சுத்தமாக்க உம்மால முடியும். ஒரு நம்பிக்கையோடு வந்து ஜெபம் பண்ணுகிறான். உம்மால முடியும். ஒரு அன்னாள் ஆண்டவரிடத்தில் வந்து, உம்மால முடியும், உம்மால முடியும். ஒரு சாம்ராத் மேஷாக் ஆபேத்நேகோ பார்வோன் சொல்லுகிறான், இந்த அக்னிக்கு நீர் இரையாவாய். இந்த வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை காப்பாற்ற உம்மால முடியும், உம்மால முடியும். ஒரு தானியேலுடைய கை கால்களை கட்டி
அந்த நேரத்தில் இருதயத்தில் ஜெபம் பண்ணுகிறார். இந்த சிங்கத்தின் கபியிலே போடுகிறார்கள், என்னை காப்பாற்ற உம்மால முடியும். கர்த்தர் அவர் இந்த இடத்துல இறங்கி வந்தார். இந்த குருடர்கள் ஆண்டவரிடத்தில் இந்த ஆண்டவரை உம்மால முடியும். இயேசு மனதுருகுகிறார். தன் பிள்ளைக்காக மனதுருகுகிறார். தன் மகனுக்காக மனதுருகுகிறார். மனதுருகி இயேசு அவனை தொட்டு குணமாக்கி சித்தமுண்டு சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனேயே அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போயிற்று. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார். நீ வேண்டிக் கொண்ட காரியத்தில் இயேசு அற்புதம் செய்வார். என்ன காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஞானத்துக்காக ஜெபம் பண்ணின போது கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்தார். யாபேஸ் அவன் ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபம் பண்ணின போது அவனுக்காக இயேசு அற்புதம் செய்தார். குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் வந்து அவன் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணின போது கர்த்தர் அற்புதம் செய்தார். நீங்க விசுவாசத்தோடு இப்ப ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்றீங்களா? இயேசு அற்புதம் செய்வார். அப்படி எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் எழுந்திருங்க. அப்படி எல்லாரும் எழுந்திருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, அப்படியே விசுவாசிக்கிறவங்க இருதயத்தில் கை வைங்க. சீக்கிரமாய் உங்களை ஜெபிச்சு உடனே அனுப்ப போறேன். அப்படியே இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே, இந்த சாலமோன் ஆண்டவரை விசுவாசித்தது போல உங்களை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த யாபேஸ் உங்களை விசுவாசித்தது போல நான் உங்களை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிறவி குருடர்கள் உங்களை விசுவாசித்தது போல ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன். எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை இப்பொழுதே மாறுவதாக. உங்களுக்கு இருக்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன போராட்டமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர் இவர். தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற ஆண்டவர் இவர். ஆண்டவரே, என்னுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுங்க. என்னுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுங்க. தோல்வியை ஜெயமாய் மாற்றுங்க. ஆண்டவரே, ஜெயமாய் மாற்றுங்க. ஜெயமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, ஜெயமாய் மாற்றுங்க. ஜெயமாய் மாற்றுங்க. அந்த பல்லவியை மாத்திரம் பாடி, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவிற்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவிற்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஜெயம் தந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஜெயம் தந்து இவர்களை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் வேண்டிக் கொண்ட காரியத்தில் அற்புதம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். வியாதியோடு இருந்த பிள்ளைகளை குணமாக்குனதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் என்றுமென்று சதா காலங்கள் தங்கி இருப்பதாக. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.